அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில இப்போ பொதுவா மழை, குளிர், பனி, டஸ்ட் இது இல்லாம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம். இப்போ இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா வீசிங், கோல்டு, காஃப், ஃபீவர் இது சின்ன குழந்தைகள் முதல் எல்லா வயதினருக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இந்த பாதிப்புகள் நிறைய இருக்கு. நிறைய காய்ச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள். இதற்கு முக்கிய காரணம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஏன்னா இப்ப வீட்டுல 10 பேர் இருக்கோம்னா 10 பேருக்கும் இந்த தொந்தரவு இருக்கிறது இல்லை, வர்றது இல்லை. ஒரு சிலருக்கு மாத்திரம் வருது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிப்புகள் வருதுவோ அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ், வீசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப சாதாரணமா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல லேசா சளி, இருமல், தும்மல், ரன்னிங் நோஸ், மூக்குல நீர் கொட்டுறது, இந்த மாதிரி உபாதைகள் ஆரம்பத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு இருமல் அதிகமா இருக்கும். இருமல் வரும்போது அவங்களால சொட்டு முத்திரம் அவங்களுக்கு வரும், அவங்கள அறியாமை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ல படுக்கையில படுக்கும்போது, பெட்ல படுக்கும்போது இருமல் அதிகமாக வரும். அந்த இருமல் எப்படி இருக்கும்னா அடி வயிற்றுல இருந்து இருமல் வரும். ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு சளி இருக்கும், நுரையீரல்ல வெயிட்டா தெரியும், செஸ்ட் ஹெவியா தெரியும். நுரையீரல்ல சளி இருக்கிறதுனால நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் முதுகு பக்கம் வலியும் வரும். அந்த இருமல் அடி வயிற்றுல இருந்து வரும்போது உள்ளுக்குள்ள நிறைய சளி கட்டிட்டு இருக்கும். ஆனா அந்த சளி வெளியே வராது. வெளியே வரணும்னு இவங்க ட்ரை பண்ணுவாங்க, இருமல் அதிகமா வரும், ஆனா சளி வராது. அப்பதான் அவங்களுக்கு அந்த நுரையீரல் சுருங்கி விரியும் தன்மை குறையும். நல்லா இப்படி சுருங்கி விரியறதுக்கு போக இப்படி பிஸ்கு பிஸ்கு லேசா, இவ்வளவுதான், முழுமையா சுருங்கி விரியாது, இப்படி லேசா. அப்பதான் இங்க மனிதனுக்கு வீசிங், ஒரே மூச்சு வாங்குறது, விசில் சத்தம், கை கை கைன்னு சத்தம். இதனால பார்த்தீங்கன்னா எந்த வயதுல இருக்கும், நைட்ல இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா தூக்கம் வராது, தூங்க முடியாது. அதே போல இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ள யாரு பாதிப்பு இருந்தாலோ அவங்க உடல் மெலிந்து இருப்பவர்களுக்கு சற்று நிதானமாகத்தான் குணம் கிடைக்கும். இதே நார்மல் பாடி வெயிட் இருக்கு, இல்ல கொஞ்சம் ஒபிஸா இருக்காங்க அப்படின்னா இந்த ஒல்லியா இருக்கிற உடலுக்கும் இந்த உடல் நார்மல் ஆர் பருமன் உள்ள உடல் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும். இந்த லீனா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த நோய் குணமாகும் வரை அவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காது, எலும்பு தோலுமா மெலிந்து தான் காணப்படுவார்கள். அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வராங்க. கேட்டா எனக்கு 10 ஆண்டுகளா இருக்கு, 20 ஆண்டுகளா இருக்கு, 40 ஆண்டுகளா இருக்கு, நான் பிறந்தது முதலே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களாம் வராங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம பாருங்க, இது போன்ற ஹெர்பல் மெடிசன்ஸ், ஆயுர்வேதிக் மருந்துகள், உணவு கட்டுப்பாடு, மூச்சு பயிற்சி, முத்ராஸ், சன்பாத் இதெல்லாம் எடுக்க சொல்றோம். உணவுல பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன எடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்துக்கொள்ளாத உணவுகளை அவங்களே அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பழம் ஒத்துக்கும், அதே பழம் இன்னொருத்தருக்கு நான் சொன்னேன்னா ஒத்துக்காது. அதனால அவங்களுக்கு ஒத்துக்கிற ஃபுட்டு, அது வெஜிடபிளா இருக்கலாம், கீரை வகைகளா இருக்கலாம், ஃப்ரூட்ஸா இருக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஒத்துக்கொள்ளாது நீங்களே விட்டுருங்க. முடிந்த அளவு கண்டிப்பாக
எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுக்க. அதே போல ஹாட் வாட்டர் குடிக்க, சுடுதண்ணில குளிக்க, மெடிக்கல் ஸ்டோர்ல ஹாட் வாட்டர் ரப்பர் பேண்ட் வாங்கிக்க. அதுல சுடுதண்ணி ஊற்றி முதுகு பகுதி மார்பு பகுதிக்கு ஒத்தடம் கொடுக்க. ஒரு நாளைக்கு 3 முறை முதல் 5 முறை வரை இந்த வீசிங் உள்ளவங்களுக்கு ஒத்தடம்பு கொடுக்கலாம். இது மாத்திரம் இல்ல, ஹோம் ரெமடி நிறைய சொல்றேன். நம்ம தண்ணியில மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு அதுல நீங்க 2 ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது தண்ணி குடிக்கணும்னு தோணும் போது ஒரு 1/2 ஸ்பூன் தேன் அந்த ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்க. இப்போ சப்போஸ் நீங்க டிராவல்ல இருக்கீங்க, வெளியூர் போறீங்க, வேலை நிமித்தமா அப்படிங்கிற போது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 75 ml இருந்து 100 ml வரைக்கும் தேன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸ்ல அல்லது ஒரு கண்ணாடி பாட்டில்ல. சிறந்தது கண்ணாடி பாட்டில்ல வச்சு மூடி போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி டிராவல் டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தேன் கலந்தது இருக்கு இல்லையா, அதுல ஒரு 1/2 ஸ்பூன் காலையில 1/2 ஸ்பூன் மாலையில உணவுக்கு முன்பு எடுத்துக்கோங்க. குழந்தைகளா இருந்தா அளவு கம்மி பண்ணணும். புரியுதுங்களா? இது போல பயன்படுத்தணும். முடிந்த அளவு காலை உணவு நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றது, பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், அத்திப்பழம் கட் பண்ணி தேன் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுவைத்து சுவைத்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடுங்க. அப்புறம் 11 மணிக்கு என்ன பண்ணுங்க, எல்லா வெஜிடபிள் போட்டு உங்களுக்கு ஒத்துக்கொள்ள கூடிய காய்கறிகள் போட்டு லேசா மிளகுத்தூள் லேசா உப்புத்தூள் போட்டு சூப். மத்தியானமோ எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள், ஒரு ரச சாதம் அல்லது சாம்பார் சாதம், எது வேணாலும் காய்கறி கூட்டெல்லாம் சாப்பிடலாம். பசி இருந்தால் சாப்பிடுங்க. ஏன்னா வீசிங் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு பசி எடுக்காது, பசி குறைவாகத்தான் இருக்கும். அதுவும் வீசிங் உள்ள டைம் ஒரு 100 பேர்ல நம்ம எடுத்தோம்னா 10 பேருக்கு தான் நார்மல் பசி இருக்கும், 90 பேருக்கு பசியே இருக்காது. அப்ப சரியா சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் மூச்சு வாங்கும், ஒரு பக்கம் இருமல், சளி வராம ரொம்ப வீசிங் பிரச்சனையில இருப்பாங்க. படுக்க முடியாது, நடக்க முடியாது. புரியுதுங்களா? நடந்தா மூச்சு வாங்கும், படுத்திருந்தாங்கன்னா இருமல் வீசிங் வந்துடும். அப்போ அவங்களால தூங்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இதை மாதிரி ஒரு டேபிள் சேர் அப்படி போட்டுட்டு பில்லோ வச்சுட்டு இப்படி கை வச்சுட்டு இரவு முழுவதும் இது போல 3 மாதம் 6 மாதம் மாத கணக்கில் உட்கார்ந்து தூங்குற பேஷண்ட் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அவங்களுக்கெல்லாம் அது எத்தனை ஆண்டுகள் நோயாக இருந்தாலும் எங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சிகிச்சை இருக்கு, நிச்சயம் கடைபிடித்தால் நல்ல பலன் உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.